அந்த பகுதியில் மேகமூட்டமாக இருந்தால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று ஹதீஸ்ல அடிப்படையாக வச்சு நம்ம செய்யறோம். இப்போ நம்ம சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் மேகமூட்டமாக இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த மாதம். அதே நேரத்தில் அதே டயத்தில் கன்னியாகுமரியில பிறை பார்த்துட்டாங்க, மாதிரி அந்த டயத்தில் பிறை பார்த்துட்டாங்க. அவங்க நெக்ஸ்ட் மாசத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா சென்னையில அதோட நிலைமை என்ன? சரியா, இது ஒண்ணு. பெருநாளுக்கும் அதே மாதிரி தான். அதே சமயத்தில் ரெண்டாவது, தமிழ்நாட்டில் சென்னையில இன்னைக்கு பிற பார்த்தாச்சுன்னு டிக்ளேர் பண்றாங்க, கன்னியாகுமரியில பிற பார்க்கலன்னு டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னையில பிற பார்த்தாச்சு, நீங்க நோன்பு விட்டுட்டு பெருநாள் கொண்டாடலாம் டிக்ளேர் பண்றாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணலாமா? அதே சமயத்துல கன்னியாகுமரியில மேகமூட்டமா இருக்கு, மேகமூட்டம் இல்ல, கிளியரா பெற தெரிஞ்சிருச்சு. ஆனா சென்னை மட்டும் பகுதியில மேகமூட்டமா இருக்கு, இவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஆனா கன்னியாகுமரியில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்ற முஸ்லிம்கள் பிறை பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடைய ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம முஸ்லிம்கள் அவங்க மாதிரியே பெருநாள் கொண்டாடலாமா, அல்லது தலைமையில இருந்து இன்னும் எங்களுக்கு டிக்ளேர் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணி மறுநாள் கொண்டாடுவாங்களா? இதுக்குடைய அளவுகள் என்ன? ஒரு பிறை கண்டுவிட்டால் மறுநாள் மறுமாசமாக ஏற்றுக்கொள்வதற்கு அளவுகள் என்ன? அடுத்து என்ன கேக்குறாங்க, இப்ப மெட்ராஸ்ல மேகமூட்டமா இருக்கும் போது கன்னியாகுமரியில பிற பாக்குறாங்க, இதை நீங்க மெட்ராஸ்ல உள்ளவங்களை ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம ஏத்துக்க தப்பு ஒண்ணு கிடையாது. நபியா என்ன சொல்லி காட்டுறாங்க, நாம வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய தூரமான பகுதியில் பார்க்கக்கூடிய பிறை இன்னொரு தூரமான பகுதி என்ன செய்யாது, கட்டுப்படுத்தாது. அப்ப தூரமான பகுதி வரக்கூடியது தூரமான பகுதி எடுத்துக்கொள்ளாது, அதிலிருந்து வரக்கூடியதான் செய்யும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தூரத்துக்கு அளவுகோல் நபிகள் நாயகம் சொல்லல. அளவுகோல் நபிகள் நாயகம் சொல்லாம மக்கள் கையில ஒரு எல்லை ரசூலா விடுறாங்க. என்ன விடுறாங்க? அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ், மக்கள் என்னைக்கு நோன்பு தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நோன்பு. வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ், மக்கள் என்னைக்கு நோன்பு பண்ணா தீர்மானிக்காத நோன்பு பெருநாள். வல் அல்ஹா யௌம யுலஹுன் நாஸ், மக்கள் என்னை ஹஜ் பண்ண தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் ஹஜ் பெருநாள். அப்ப என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் மக்கள் கையில் விட்ட அளவுகோல் அந்த பிறை தகவல் எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா ஏத்துக்கிடுவாங்க, மெட்ராஸ்ல பார்த்தா கன்னியாகுமரியில ஏத்துக்கிடுவாங்க. இப்படி தமிழ்நாடு என்று ஒன்றுபட்டிருப்பது எந்த குர்ஆனுக்கும் மாற்றம் கிடையாது, எந்த ஹதீஸுக்கும் மாற்றம் கிடையாது. அப்போ என்ன கன்னியாகுமரியில் உள்ளவங்க என்ன செய்றாங்க, கேரளாவை பார்த்து முடிவு பண்றாங்க. இது ஹதீஸுக்கு மாற்றம். என்ன காரணம்? மக்கள் ஒன்றுபடுவது என்று சொன்னால் கேரளாவை பார்க்கலாம் வச்சுக்கிடுங்க, அது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒன்றுபடுவது. தமிழ்நாட்டை பார்க்கலாம் வச்சுக்கிடுங்க, கேரளா ஃபுல்லா ஏற்றுக்கொள்ளணும், இதை ஒன்றுபடுவது. ஆனா அப்படி அல்லாஹ் வைக்கல. கேரளாக்காரங்க அப்படி ஒன்றுபடுறாங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒன்றுபடுவதுன்னா அல்லாஹ்வை ஏற்படுத்தணும், அப்படி ஒன்றுபடல. அப்ப கன்னியாகுமரி ஒரு பகுதி மக்கள் மட்டும் அந்த அல்லாஹ் மார்க்கம் எதை அனுமதிச்சிருக்குதோ அந்த வரம்பை மீறி அவங்க கேரளாவை பாத்திர வச்சு வைக்கலாம் வச்சுக்கிறீங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு பகுதி மக்கள் என்ன செய்றாங்க, இஸ்லாம் எதை ஒன்றுபடுத்தான்னு சொல்லுதோ அதுக்கு மாற்றமா செய்யறாங்க. ஒன்றுபடுதுன்னா அங்க உள்ள மக்கள் இதை ஏற்றுக்கணும், இங்க உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி செட்டப் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. கன்னியாகுமரியில பார்த்தா மெட்ராஸ்ல ஏற்றுக்கிடுவாங்க, மெட்ராஸ்ல பார்த்தா கன்னியாகுமரியில ஏற்றுக்கிடுவாங்க. நாம அப்படிதான் தௌஹீத் ஜமாத் என்ன செய்யறோம், முடிவு பண்றோம். அதனால இதுல எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் என்ன கிடையாது, இடம் கிடையாது. இது எந்த விதமான மார்க்கத்துக்கும் மாற்றமும் கிடையாது.